குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பாடுகின்ற பாடல்களை ஆசீர்வதியும். துதி ஆராதனை வேளையிலே நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்களை உருவாக்கும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 143வது பாமாலை, வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர் என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் சேர்ந்து பாடுவோம். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர், வேதத்தின் மொழியை பரப்பீருளை அகற்றி செங்கோலை செலுத்துவீர். மீட்பை உண்டாக்கவும் மாந்தரை காக்கவும் பிறந்த நீர், பாவத்தை அழித்து சாத்தானை மீதித்து மாந்தரை ரட்சித்து நடத்துவீர். பாவியின் நெஞ்சத்தை திருப்பி ஜீவனை கொடுக்கும் நீர், சபையை முழுதும் திருத்தி தேற்றவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுவீர். ஞானம் நிறைந்தவர், அன்பு மிகுந்தவர், திரியேகரே, ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. ஆராதனை முறை 1. நாம் இருந்தபடியாகவே முறைமுறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுமந்தவனும் இதயத்தில் மாசற்றவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயக்கோப்பு கொடாமலும் கபடமாயிருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும்
கீழ்ப்படிதுள்ள இருதயத்தோடு கூட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமெதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவைகளுக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து பாவரிக்கை சொல்ல உங்களை பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். நாம் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்திலே ஜெபநிலையிலே இருந்த வண்ணமாக பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றங்களை அழிக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கிறீர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறீர்கள் சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சிறுபதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் அமர்ந்தபடி இருக்கிற இடத்திலே முதலாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28 முடிய. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28 முடிய. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித் திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரமா இருக்குமா போல இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன்.
அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 98வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே. தொடர்ந்து நற்செய்தி திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 20 முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. நாம் இருந்த வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரமலைக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நெருக்கமான காலங்களிலும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரை துதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் செலுத்தும்படியாக, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்து மனதார அவரை போற்றும்படியாக இந்த காலவேளையிலே அன்பாய் உங்களை நான் அழைக்கின்றேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நன்மை செய்த ஆண்டவர், இதுவரை வழிநடத்தின ஆண்டவர் நினைத்து பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த ஒரு நன்மைகளையும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடிக்கு அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இந்த காலவெளியிலே இருக்கிற இடத்துல அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? எங்களோடு கூட இணைந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கூட என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்து பாடும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இதுவரை ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை மறவாதபடிக்கு அவரை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து துதித்து பாடி மகிழ்வோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல துதித்து பாடி மகிழ்வுமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலிலிருந்து நம்மை மீட்டு ஜீவனை தந்தாரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை மனதார துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? அவருக்கு ஆராதனை செய்வோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. உயர்த்தி சொல்லுவோம். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களினாலே அவர் மனுமொழி சூட்டுகிற தேவன், வாழ்நாள் எல்லாம் நன்மைகளினாலே திருப்தியாக்குகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மணலார இந்த கால வேளையிலே அவரை ஸ்தோத்திரித்து அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி அவரை துதிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். துதிப்போமா? கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறையாதபடிக்கு என்னை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு கொடானுகோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான காலத்திலும் பலன் தந்து நடக்க செய்தவர், நம்மை பாதுகாத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்தரித்து பாடுவோமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சொல்லுங்க, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஜெபத்தோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிற நீங்களும் நாளும் முழு உள்ளத்தோடு கூட முழு இருதயத்தோடு கூட அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். இருக்கிற இடத்துல தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து அவரை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்திரிப்போமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் துதிக்கிற பொழுது தேவன் விடுதலை தருகிறார். நீங்க துதிக்கிற பொழுது தேவன் சத்துவத்தை தருகிறார். நீங்க துதிக்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே துதிங்க. உங்களுடைய வாயை விரிவாய் திற, நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது மௌனமாய் இருப்பதற்கான நேரம் அல்ல, இது ஆண்டவரை துதிப்பதற்கான நேரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இருக்கிற இடத்துல குடும்பமாய் முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே கேராவின்கள் சேராவின்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்திரிப்போமா? உன்னையும் என்னையும் தேவன் உருவாக்கினார் என்று சொன்னால் எதற்காக? அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய், அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து அவரை ஆராதனை செய்யும்படியாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனை பிரியப்படுத்துவதற்காக எத்தனை முறை இந்த வாய்களை விரிவாய் திறந்து மனதார அவரைகளை புகழ்ந்திருக்கிறோமே, அவரை மனதார போற்றிருக்கிறோமே. இந்த நேரத்தில் அது எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவரை கரத்திலே மன்னிப்பை கேட்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் இந்த கால வேளையில் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். 2 நிமிடம் என்னோடு கூட இணைந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கரங்களையும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யெகோவா ஈரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா சமாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் ஆண்டவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமாமாய் இருக்கிறவரே, அல்வாவும் ஒமேகாவும் உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாழ்மையிலே எங்களை நினைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிற பொழுதெல்லாம் எங்களை தேற்றுகிறவரே, எங்களோடு கூட கடந்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்களை மத்தியிலே சுகம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்தன் நிபதமாய் பாடுகிறார். அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம் கிருபைகளினாலே எங்களை காத்து வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அணைத்துக் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த கால வேளையில அவரை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்தரிக்கும்படியாய் எங்களோடு கூட இணைந்து, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே என்று சொல்லி
உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை ஸ்தோத்திரித்து பாடுவோமா? எங்களோடு கூட இணைந்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இந்த பாடலை பாடி அவரை ஆராதனை செய்வீர்களா? பாடுவோமா? எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி, அப்பா உம்முடைய கிருபைகளால் எங்களை காத்து இந்த நெருக்கமான காலத்திலும் உதவி செய்தீரே, எங்களை அணைத்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி மகிமைப்படுத்தும்படி அழைக்கிறார். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் தெய்வத்திற்கு காத்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஸ்தோத்திரியுங்கள். அப்பாவும் கிருபைகளால் அழைத்து கொண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தாங்கி நம்மை நடத்தின கிருபை, தாழ்விலே நம்மை நினைத்த கிருபை, தந்தையும் தாயும் கைவிட்ட பொழுதும் தயவாய் நம்மை காத்து நடத்தின அந்த கிருபையை உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய கிருபை எண்ணி அவரை துதிப்போமா? தாங்கி நடத்தும் கிருபையேது, தாழ்வில் நினைத்த கிருபையேது, தாங்கி நடத்தும் கிருபையேது, தாழ்வில் நினைத்த கிருபையேது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையே, எல்லா கரங்களை தட்டி, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையேது, எல்லா கரங்களை தட்டி, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. மறுபடியும் சொல்லுவோமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கடந்த காலங்களா நினைத்து பாருங்களேன், எத்தனை வியாதிகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வியாதி நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை காத்ததற்காக, விடுதலை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு கொடான கடி ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாறினாலும் மாறாமல் ஆண்டவரே என்னை தாங்கிட அந்த கிருபையை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் விடுதலை கொடுத்த தேவ கிருபை, ஜனத்தோடு கூட வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்து நேரத்துல அந்த கிருபை நம்மை காத்ததே, கண்ணீரை மாற்றின அந்த தேவ கிருபை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க. தடைகள் வந்த பொழுது அந்த தடைகள் யாவற்றையும் உடைத்த கிருபை, வெற்றியை தந்த அந்த தேவ கிருபையை கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்து பாடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் அழைக்கிறார். நன்றி செலுத்துவோமா? கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்த தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, சொல்லுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்?
வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இந்த காலவெளியிலே அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? இந்த உலகத்திலே வல்லமை நிறைந்த தேவனை ஆராதனை செய்யும்படியாய் அழைக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் எல்லாம் சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை அசைத்து பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? கரங்களை அசைத்து தேவனுக்கு உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை ஆண்டவரே நீர் பிளந்து உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே வழிநடத்தி சென்றீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாத தேவன், உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கரங்களை தட்டி துதித்து பாடி மகிழ்வோமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றவரே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி இந்த வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எல்லா கரங்களை அசைத்து சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையே நீர் பிளந்து உந்த ஜனங்களின் தாகத்தை தீர்ப்பவரே, உம்முடைய நாமம் அதிசயமானது, இன்றும் அற்புதம் செய்திடுவேர் என்று சொல்லி நீங்க வாஞ்சியோடு கூட கேட்பீங்க என்று சொன்னா இந்த காலவெளியிலே இந்த ஆராதனையிலே துதிக்கிற உங்கள் மத்தியிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க கேளுங்க, அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசிங்க, ஆண்டவரை துதியுங்க. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் ஜனங்களை நடத்தி ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் தாகத்தை தீர்க்கும்படியாய் சொல்லுகிறேன். உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம்முடைய நாமம் அதிசயம், நாமம் அதிசயம், இன்று அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். எல்லா கரங்களை அசைத்து உமக்கொப்பானவர் யார்? எல்லா கரங்களை அசைத்து உமக்கொப்பானவர் எல்லா யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வல்லமை உள்ளவரே, பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி உற்சாகமாய் வானத்திலும் ஆமே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லாதவரே. கர்த்தாவே, தேவர்களில்
உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்க நாமத்தை போற்றுவேன். உம்மை போல ஒரு தேவனை இந்த பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இந்த காலவழியில் அவரை ஸ்தோத்திரித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை எல்லாரும் அவர் நாமத்தை போற்றி பாடுவோமா? இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த எல்லா தெய்வமே, கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆண்டவரே, மற்றும் எல்லாம் எனக்கும் நீரே. வானமும் பூமி யாவும் மாறிடணும், நீரே வாக்கு மாறாதவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து இந்த காலவழியில் அவரை துதித்து பாடி அவரை ஸ்தோத்திரிப்போமா? பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு எல்லா மாறாதவரே. கரங்களை அசைத்து பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன் என்று சொல்லி இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கரம் தட்டி அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்த செய்த கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன் என்று சொல்லி இருக்கிற இடத்துல கரம் தட்டி பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபாவே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோகிக்கு அல்லேலூயா, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த ஒரு ஜீவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் ஏக்கமெல்லாம் தீர்த்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லா கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், எல்லா கரங்களை அசைத்து யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000,
கரம் தட்டி பாடிடுவே. எல்லாம் இருக்கிற இடத்துல கரம் தட்டி அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து இருக்கிற இடத்துல குடும்பமாய் கரங்களை தட்டி அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை துதிப்பது என்பது எவ்வளவு ஆசீர்வாதம். அவரை துதித்து பாருங்க, அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை மறந்து விட வேண்டாம். அவரை துதித்து பாடி மகிழ்வீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல அவரை நம்ம துதிச்சோம். இப்பொழுது நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் அறிக்கை இடாமல் மறந்து இருக்கலாம். அதை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்துல, அப்பா என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறப்பா, இதை வர நடத்தினங்க, 5 மாதம் முழுவதும் பாதுகாத்தீங்க, இந்த வியாதி வந்த பொழுது எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து போஷித்தீங்கப்பா. இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்கப்பா. ஆண்டவரே கொஞ்சம் என்ன நினைச்சு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க என்ன மறந்தா அப்பா நான் எங்க போகும் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல குறைகளை குற்றங்களையும் தயவாய் அறிக்கை செய்து நம்மை அர்ப்பணிக்க மண்டமாக ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடுவீங்களா? சேர்ந்து நம்மை அர்ப்பணிக்க மண்டமாக ஜெபத்தோடு கூட பாடுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்கப்பா என்று சொல்லி பாடுவோமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. மண்டாடுங்கப்பா. தேவகுமாரா, உலகத்தின் சூழ்நிலை தேவகுமாரா, தெரியும், கொஞ்சம் நினைச்சிடுங்க. எப்ப மாறும் சொல்லி நமக்கு தெரியாது. தேவகுமாரா, தேவகுமாரா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு உடைந்த பாத்திரம் அப்பா. அநேகர் என்னை வெறுத்த போதும் என்னை நேசித்தவர் நீங்கப்பா. அநேகர் என்னை தள்ளின பொழுதும் என்னை அணைத்துக் கொண்டவர் அப்பா நீ. என் தாயும் என் தகப்பனும் கைவிட்ட பொழுதும் என்னை சேர்த்து கொண்டவங்க நீங்கப்பா. நான் ஒரு உடைந்த பாத்திரம். ஆண்டவரே கரத்திலே சொல்லி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, தேவன் பயன்படுத்துகிறீர், உதவாத எண்ணில் நீங்க உறவானீர், நீங்க இல்லாம இந்த உலகம் வெளிக்காது ஆண்டவர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து உணர்ந்து பாடுவோமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு எல்லாரும் புரியும்? சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு என் ஆண்டவர் புரியும்? நல்லவர் என்பதை உணர்ந்து துதிங்க. உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. கரங்களை உயர்த்தி தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயம் திறந்து இருக்கிற பொழுது அதோடைய மகிமை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இப்பொழுது ஆண்டவரே அதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை மறந்து வாழ்ந்தேன், உம்முடைய ஆலயத்தை தேட மறந்தேன் அப்பா. அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தேன் ஆண்டவரே, அது இந்த உலகமே அறியும் அப்பா. ஆனாலும் உதவாத இன்னிலே நீர் உறவானீரே, நீங்க இல்லாம இனி என் பொழுது ஆண்டவரே முடியாது என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா?
ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மையே ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். எல்லாரும் உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. கரங்களை உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆண்டவரே ஒரு விஷயம் குமாரா நினைச்சிடுங்கப்பா. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பை நிறைந்த ஆண்டவரே, நீங்க மறந்தீங்கன்னா நாங்க எங்க போவோம் அப்பா? உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை அரவணைத்து எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த துதி ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கண்ணீர்கள் மறையட்டும், காயங்கள் மாறட்டும் அப்பா. அவருடைய வேதனைகளில் இருந்து விடுதலை தாரும் அப்பா. பலவீனங்களின் மத்தியிலே உம்முடைய பலனை நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடன் சுமைகள் மாறட்டும் அப்பா. இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க மாட்டாரே. நெருக்கமான காலங்களிலே உதவி செய்த தகப்பன் இனியும் உதவி செய்யும். இந்த கொரோனாவின் சூழ்நிலைகளை மாற்றும் அப்பா. இந்த சூழ்நிலைகளை மாற்றி சீக்கிரமாய் உம்முடைய ஆலயம் திறக்கப்பட்டு அந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே ஆராதனை செய்ய உதவி செய்யும் அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். இந்த ஆராதனை நிச்சயமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மீட்டும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2019-20 ஆண்டுக்குரிய அந்த சந்தாவை ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே 2019-20 ஆண்டுக்குரிய அந்த சந்தாவுக்குரிய காலக்கெடுவானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் அதை செலுத்தும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த புதிய ஆண்டுக்குரிய 2020-21 ஆண்டுக்குரிய சந்தாவை ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்குரிய சந்தாவை இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே கண்டிப்பாக ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் ஒரு சந்தாவாவது நீங்கள் செலுத்தியிருக்க வேண்டும். ஆகவே இந்த வருடத்திற்குரிய 2020-21 ஆண்டுக்குரிய சந்தாவை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்பதாகவே நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபநிலையிலே இருந்தபடியாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஜீவனுள்ள தேவனே
அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற அடியேனை மறைத்து வெளிப்படும். திரியேக கடவுளை குறித்து நாங்கள் சிந்திக்கிற வேளையிலே அதை குறித்து முழுமையாய் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். பேசுகிற ஆண்டவர் நீர். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், இடைபடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை நமக்கு இந்த வாரத்திலே தந்திருக்கிற அழகான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், திரியேக கடவுளை போற்றுவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தார். பெந்தேகோஸ்தே ஞாயிறை குறித்து கடந்த வாரத்திலே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இன்றைய நாள் நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள், திருத்துவ ஞாயிறு. அந்த திரியேக கடவுளை போற்றும்படியாக அன்போடு கூட உங்களை நான் அழைக்கின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திரியேக கடவுளை போற்றும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்ல நான் பிரயாசப்படுகின்றேன். பிதாவே நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே நன்றி சொல்லுகிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போமா, ஆராதனை செய்வோமா. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. நேசரே, என் மேலே என்று பிரியம் வைத்தவரே, அகலமாலும் இந்த அளவும் இல்லாதபடி அன்பு காட்டினவரே, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அனுதினமும் முடிசூட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போமா? நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே, அகலம் ஆழம் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. இரக்கத்திலோ கிருபையிலோ அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த திரியேக தெய்வத்தை போற்றும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு. அந்த திரியேக தெய்வத்தை போற்றும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மூவரு கடவுளை போற்றுவது அவசியமான ஒன்று. பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மூவரு கடவுள் என்கிற வார்த்தை காணப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூவரு கடவுள் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த திருத்துவ கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு அநேக குழப்பங்கள் ஒருவேளை தோன்றலாம். இன்றைக்கு அதை தெளிவுபடுத்த நான் விரும்புகின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூவொரு கடவுள் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. ஆனாலும் அதை நம்முடைய அனுபவத்தின் வழியாக அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு இந்த கால வேளையிலே உணர்த்த விளக்க நான் விரும்புகின்றேன். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். அந்த படைப்பின் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது பிதாவின் செயல்பாடுகளை காண முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பின் வரலாற்றிலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளை நாம் காண முடியும். பிதாவின் செயல்பாடுகளை படைப்பின் வழியாக நாம் உணர முடியும், பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பின் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது குமாரனாகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்க்க முடியும். படைப்பின் வரலாற்றில் பிதாவின் செயல்பாட்டையும், மீட்பின் வரலாற்றிலே குமாரனாகிய இயேசுவுடைய செயல்பாட்டையும் நாம் பார்க்க முடியும்.
இன்றைக்கு நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை இந்த திருச்சபையின் வழியாக அவள் செயல்படுகின்ற அந்த செயல்பாட்டின் வழியாக நீங்களும் நானும் அவரை உணர முடியும், அதை பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தின் படைப்பின் வரலாற்றில் பிதாவின் செயல்பாட்டையும் இந்த உலகத்தின் மீட்பின் வரலாற்றிலே இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய செயல்பாட்டையும், அதாவது குமாரனுடைய செயல்பாட்டையும், நம்மை வழிநடத்துகின்ற அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை இந்த திருச்சபையின் வழியாகவும் நீங்களும் நானும் உணரலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கடவுள் என்பவர் விவாதிக்கப்பட வேண்டிய விவாத பொருள் அல்ல. பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் அவர் யார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். விவாதிக்கப்பட வேண்டிய விவாத பொருள் அல்ல, மாறாக உணர்ந்து கொள்ள வேண்டியவர்கள், உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. கடவுள் என்பவர் உணர்ந்து கொள்ளப்படக்கூடியவர். சில நேரங்களிலே இன்றைக்கு துரியேக கடவுளையோ அல்லது சொன்னாலும் கடவுளையோ நம்முடைய அறிவினாலே அதை நாம் உணர முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அறிவினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன், கடவுள் என்பவர் விவாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். 3 நிலைகளாய் அவர் செயல்பட்டாலும் ஒரே கடவுளாய், ஒரே இறைவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே விசுவாசம் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மூவொரு கடவுள் அல்லது திருத்துவ கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் 3 நிலைகளாய் செயல்பட்டாலும் ஒரே இறைவனாய் இருக்கிறார் என்கிற அடிப்படை விசுவாசம் நமக்கு தேவை. இந்த அடிப்படை விசுவாசத்தில் தான் நமது அடிப்படையான அனைத்து சத்தியங்களுமே கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவம் என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், திருத்துவம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரியேக கடவுள், மூவொரு கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன, ஆழமான சத்தியம் என்ன? ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவத்துடைய மையம் என்னவென்று சொன்னால், இந்த திருத்துவம் நமக்கு உணர்த்துகின்ற சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக. அப்படி என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவம் நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆழமான சத்தியம் ஒருமைப்பாடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு அவசியமான ஒன்று. இதை இன்றைக்கு நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருத்துவ தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்வது என்பது கடினமான ஒன்று. ஆனாலும் தேவன் எனக்கு தந்திருக்கிற கிருபையின்படி அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். எப்படி என்று சொன்னால், தொடக்க காலத்திலே ஆதியிலே பார்க்கிற பொழுதே பிதாவாகிய கடவுள் வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். தம் மக்களாக தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் மக்களை வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்தினார். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்புகள்ல அவருடைய வார்த்தையை உலகிற்கு எடுத்து சொல்லுகின்ற ஊடகங்களாக ஆபிரகாமை, மோசேயை, தீர்க்கதரிசிகளை, நியாயாதிபதிகளை அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் பிதாவாகிய கடவுள் வார்த்தையாக தொடக்க காலத்திலே செயல்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையாக செயல்பட்ட அந்த ஆண்டவர், அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே பிதாவாகிய கடவுள் வார்த்தையாக செயல்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதோ அவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கின்ற பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. வார்த்தையாக வெளிப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது கடவுள் கிறிஸ்து இயேசுவிலே தம்மை வெளிப்படுத்தினார் குமாரனாக. ஹல்லேலூயா. குமாரனாக வெளிப்பட்ட கடவுள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை உயிர்ப்பித்து வழிநடத்துகிறவராய் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் திரியேக தேவனுடைய செயல்பாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இந்த திருத்துவ கடவுளை குறித்து நான் ஆராய்ந்து பார்ப்பேன். பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர், குமாரனாகிய கடவுள் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்படிப்பட்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தனித்தனி நபர் அல்ல, தனித்தனி கடவுள் அல்ல. பிரியமானவர்களே, ஒரே கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இவர்கள் 3 நிலைகளிலே செயல்படுகிறவர்கள். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் உறவை உருவாக்குகிற கடவுள். ஹல்லேலூயா. படைப்பின் தொடக்கத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகின்ற அந்த பணியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் உறவை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனாகிய கடவுள் எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய கடவுள் உறவை உருவாக்குகிறவர், உண்மைதான். அப்படி என்று சொன்னால் குமாரனாகிய கடவுள் எப்படிப்பட்டவர்? பிரியமானவர்களே, அந்த உறவை உறுதிப்படுத்துகிற கடவுள். இரண்டாவது குறிப்பு என்னவென்று சொன்னால் உறவை உறுதிப்படுத்துகின்ற கடவுள். ஹல்லேலூயா. குமாரனாகிய கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட அவர் இருந்து அந்த உறவை, அந்த இழந்து போன உறவை மீண்டும் நிலைநிறுத்தி உறுதிப்படுத்துகிறவராய் செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய கடவுள் உறவை உருவாக்குகிறவர், குமாரனாகிய கடவுள் அந்த உறவை உறுதிப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அந்த உறவை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த உறவை உயிர்ப்பிக்கிறவர் தான் என் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த திரீக நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை அதுதான். பிதாவாகிய கடவுள் உறவை உருவாக்குகிறவர், குமாரனாகிய கடவுள் அந்த உறவை உறுதிப்படுத்துகிறவர், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அந்த உறவை உயிர்ப்பிக்கிறவர் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பின் தொடக்கத்திலே பிதாவாகிய கடவுளும் வார்த்தையினுடைய வடிவிலே குமாரனாகிய இயேசுவும் நீரின் மேல் அசைவாடியவாறே இருந்த அந்த தூய ஆவியானவரையும் படைப்பின் தொடக்கத்திலே அந்த படைப்புகளிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் படைப்பின் தொடக்கத்திலே பிதாவாகிய கடவுளும் வார்த்தை வடிவில் மகனும் நீரின் மேலே அசைவாடியவாறே பரிசுத்த ஆவியானவரும் அங்கே இணைந்து செயல்படுவதை பாருங்கள். திருமுழுக்களை பார்க்கின்ற பொழுது இவரே நேசகுமாரன் என்று சொல்லி பிதாவாகிய கடவுள் அங்கே வெளிப்படுகிறதையும், புறா வடிவிலே தூய ஆவியானவர் வெளிப்படுகிறதையும் அந்த திருமுழுக்களே அங்கே அவர்கள் மூவரும் இணைந்து செயலாற்றுவதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஞானஸ்நானம் கொடுங்கள். பிரியமானவர்களே, அந்த ஞானஸ்நானத்திலும் கூட அவர்களை இணைந்து பணியாற்றுவதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திருத்துவத்தை இவ்வாறு பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தை பிதாவின் காலமாக, அதாவது தந்தையின் காலமாக, நற்செய்தியை மகனின் காலமாக, அதாவது குமாரனின் காலமாக, திருச்சபை காலத்தை பரிசுத்த ஆவியானவருடைய காலமாக உருவகப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தை தந்தையின் காலமாக, நற்செய்தியை மகனின் காலமாக, திருச்சபையை பரிசுத்த ஆவியானுடைய காலமாக உருவகப்படுத்தலாம். இப்படிதான் நம் திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், இந்த பிதாவாகிய கடவுள் அமைதியில் உறைபவராக, நமக்கு அப்பாற்பட்டவராக செயல்பட்டவர். குமாரனாகிய கடவுள் மனித குலத்தோடு கூட கலந்து நம்முடைய மீட்பராக நம்முடைய அருகிலே இருந்தவர்.
பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்முடைய இதயத்திற்குள்ளோ மனசாட்சிகளுக்குள்ளும் வாழ்ந்து நமக்குள்ளே வாழ்பவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் திருத்துவ ஞாயிறு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள இந்த காலவெளியில் அழைக்கப்படுகின்றோம். நிறைய நேரங்களில் திருத்துவத்தை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனித அகஸ்டின் என்பவர் சொல்லுகிறார், அவர் இந்த திருத்துவத்தை பற்றி அறிய முற்பட்டார். ஒருமுறை அவர் கடற்கரை ஓரமாய் நடந்து போனார். இந்த திருத்துவத்தை எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுள் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு அதை உணர்த்தினார். என்னவென்று சொன்னால், ஒரு சிறு பையன் ஒரு கையிலே கொட்டாங்குச்சியை எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளத்தை தோண்டி அங்கே இருக்கிற எல்லா கடல் நீரையும் அவன் அந்த கொட்டாங்குச்சியில எடுத்துக்கொண்டு வந்து அந்த பள்ளத்திலே நிரப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது புனித அகஸ்டின் அவர்கள் வந்து அவரிடத்திலே கேட்டான், அந்த சிறுவனை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இந்த கொட்டாங்குச்சியிலே தண்ணீரை நிரப்பி இந்த பள்ளத்திலே இந்த கடல் தண்ணீர் முழுவதையும் நான் நிரப்ப விரும்புகின்றேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முடியுமா? கொட்டாங்குச்சியிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பள்ளத்திலே கடல் நீரை முழுவதும் நிரப்ப முடியுமா? முடியாது அல்லவா? அப்பொழுதுதான் ஆண்டவர் உணர்த்தினார், திருத்துவமும் அப்படிதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அதை உணர்ந்து கொள்ளத்தான் நாம் முடியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அடிப்படையிலே இந்த திருத்துவத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இருத்துவத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாம் பாடுகின்ற பாடலிலே பார்க்கின்ற பொழுது பண்டிதர் மா வேதமாணிக்கம் அவர்கள் சொல்லுகிறார், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவர் மூன்றில் ஒன்றாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யாவே சாட்சி என்று சொல்லுகிறவர்கள் பிதாவே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து சபை குழுவினவர்கள் இயேசுவே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். பெந்தேகோஸ்தே திருச்சபையை பார்க்கிற பொழுது தூய ஆவியானவரை மட்டுமே உயர்த்தி அவரை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த திருத்துவ ஞாயிறிலே இந்த திரியேக கடவுளை போற்றும்படியாகவும் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறேன், சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திரியேக கடவுளை குறித்த போதனை நமக்கு அவசியம். அதற்காகவே இன்றைக்கு திருச்சபை இதை சிந்திக்கும்படியான ஒரு அழைப்பு நமக்கு தருகிறது. ஏன் என்று சொன்னால், இதனுடைய பின்னணியும் இது வரலாற்று சூழ்நிலையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையிலே 1ஆம் நூற்றாண்டிலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய தெய்வீகம், அவருடைய பாவம், நித்திய ஜீவன், திருத்துவம், இவைகளை குறித்த பலவிதமான தவறான போதனைகள் போதிக்கப்பட்டு வந்திருந்தது. ஆகவே அவர்கள் அக்காலத்தில் இருந்த திருச்சபை தலைவர்கள் வேதாகமத்தை பற்றியும் அப்போஸ்தலருடைய போதனையை மையமாக வைத்து திருச்சபை மக்கள் விசுவாசிக்க வேண்டியவை எவை என்றும் தெளிவுபடுத்தும் நோக்கத்தோடு கூட விசுவாச பிரமாணத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச பிரமாணத்திலே வேதாகம சத்தியம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒழுங்காகவும் அது கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை பற்றி பிற மக்களும் பிற சமயத்தவரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த விசுவாச பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது. அப்போஸ்தலர்கள் விசுவாசித்த போதித்த அந்த செய்திகள் இதிலே அடங்கி இருக்கிறபடினால்தான் இதை நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவத்தை குறித்து நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியாது, அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 3 நிலைகளிலே அவர்கள் செய்யப்பட்டாலும் ஒரே இறைவனாக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தண்ணீர் 3 நிலைகளிலே செயல்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடமாக இருக்கின்ற பொழுது அது பனிக்கட்டியாக செயல்படும். திரவமாக இருக்கின்ற பொழுது அது நீராக காணப்படும். ஆவியாக நீராவியாக அது செயல்படும், காட்சி எழுப்பது போல. இங்கே திரியேக கடவுளும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே 3 நிலைகளிலும் செயல்பட்டாலும் ஒருவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நாம் சுவாசிக்கின்ற காற்று ஒன்றுதான். ஆனால் அந்த காற்றிலே ஆக்சிஜன் இருக்கிறது, நைட்ரஜன் இருக்கிறது, ஆர்கான் இருக்கிறது. அதே போலத்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காற்று வந்துதான், ஆனால் அதிலே 3 நிலைகள் இருக்கிறது. அப்படியாகத்தான் திரியேக கடவுளும் செயல்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் நாம் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்.
நாம் உண்ணுகின்ற உணவு இருக்கிறது அல்லவா, அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உணவிலே 3 வாயுக்கள் இருக்கிறது. என்னென்ன இருக்கிறது? கார்பன் இருக்கிறது, நைட்ரஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது. உணவு ஒன்றுதான், ஆனால் அதிலே 3 இருக்கிறது. அதே போலதான் இறைவன் ஒருவர்தான், ஆனால் அதிலே 3 நிலைகளில் இருந்து அவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார். அந்த 3 நிலைகளிலே செயல்பாட்டாலும் அவர் ஒருவரே இருக்கிறார்கள் அல்லவா. அந்த திரியேக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர், குமாரனாகிய கடவுள் யார், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது குறிப்பு, வல்ல செயல்களின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தியவர். ஹல்லேலூயா. வல்ல செயல்களின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தியவர். நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்படி என்று சொன்னால் இந்த பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவர். தம்முடைய வல்லமையான செயல்களின் வழியாகவே இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தியவர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடையவர் இந்த பிதாவாகிய கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவருடைய படைப்புகளிலே அது எல்லாவற்றையும் நீங்கள் நான் காண முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசித்தோம் அல்லவா, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அவர் என்றென்றும் உள்ளவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய கடவுள் என்றென்றும் உள்ளவர். அதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பிரியமானவர்களே, படைப்பை ஆராய்ந்து பாருங்கள். அதில் சொல்லுகிற பொழுது அந்த படைப்புகளை எல்லாம் படைத்து விட்டு அவர் சொல்லுகிறார் எல்லாம் நன்றாய் இருந்தது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் பிதாவாகிய கடவுள் வல்ல செயல்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, பிரியமானவர்களே, அவர் ஒழுங்கை விரும்புகிறவர். அல்லேலூயா. பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வல்ல செயல்களில் மூலமாய் வெளிப்படுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஒழுங்கை விரும்புகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறவர். ஒழுங்கை மாத்திரமல்ல, அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களோ பரிசுத்தராய் இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான தெய்வம் அவர், எவ்வளவு அதிசயமான கடவுள் அவர். நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன், இந்த திரியேக கடவுளில் பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், ஒழுங்கை விரும்புகிறவர், அதே வேளைகளிலே ஒழுக்கத்தை விரும்புகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வல்ல செயல்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் ஏராளமாய் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். செங்கடலை 2ஆய் பிளந்தவர், யோர்தானை நடக்க செய்தவர், எரிகோவை அவர் தகர்த்த தேவன், இப்படி அவருடைய வல்ல செயல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த திரியேக கடவுளை போற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், இந்த பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வல்ல செயல்களின் மூலமாக நம்மை வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர், வெளிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது குமாரனாகிய கடவுள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்களும் விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் பிதாவாகிய கடவுள் வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தியவர். இரண்டாவதாக குமாரனாகிய கடவுள் யார் என்று சொன்னால், இரண்டாவது குறிப்பு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் விடுதலை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. விடுதலை அளிப்பவர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், விடுதலை அளிப்பவர். பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க முடியாத சூழ்நிலையிலே நாம் இருந்தோம். மோசேவுக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பார்க்க முடியாமல் மோசே தவித்தான். ஆனால் குமாரனாகிய கடவுள், அவர் பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய அன்பின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. இந்த குமாரனாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், விடுதலை அளிப்பவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கவர் யார் என்று சொன்னால், இந்த குமாரனாகிய கடவுள். ஹல்லேலூயா.
அவராலே அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி உங்களுக்கு மீட்பு இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால தான் மத்தேயு 1:21 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவதாக. இயேசு என்பதற்கு தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அந்த விடுதலை நமக்கு அளிக்கிறவர் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், யோவான் 1:29 பார்க்கின்ற பொழுது அதை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை சுமந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் தான் இந்த குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அங்கே அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே மாத்திரம் விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே மாத்திரம் கழுவப்பட்டால் ஒழிய நமக்கு மீட்பு உண்டு. இல்லை என்று சொன்னால் மீட்பு இல்லை. மத்தேயு 9:35 இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, பின்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கி விடுதலை அளிக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்று சொன்னால் முதலாவதாக பிதாவாகிய கடவுள் யார் என்று சொன்னால் வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்பட்டவர். இரண்டாவதாக குமாரனாகிய கிறிஸ்து யார் என்று சொன்னால் அவர் விடுதலை அளிக்கிறவர். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியாகிய கடவுள் யார் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தந்தை மைந்தன் இரு தன்மைகளையும் கொண்டவராக இவர்கள் இருந்து புறப்பட்டவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். தந்தை மைந்தன் இரு தன்மையும் கொண்டவராக இவர்களில் இருந்து புறப்பட்டவர் தான் என் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ரோமர் 8:26 வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவர் உதவி செய்கிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் முதலாவதாக அவர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உதவி செய்வதற்காகவே நமக்காக அவர் அருளப்பட்டார். நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு அருளப்பட்டவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். முதலாவதாக உதவி செய்கிறவர். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் இரண்டாவதாக மன்றாடுகிறவர், நமக்காக மன்றாடுகிறவர். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக மன்றாடுகிற ஒரு தெய்வம், ஒரு இறைவன் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திரியேக கடவுள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்களேன். அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நமக்காக அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு கூட இணைந்து செயலாக்குகிறார்கள் என்று சொல்லி நாம் உணர முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக உதவி செய்கிறவர், இரண்டாவதாக மன்றாடுகிறவர், மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16:7 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16:7 நாம் வாசிக்க கேட்போம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிராயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார்.
பிரியமானவர்களே, ஆவியானவரோ அவர்கள் போகாதபடிக்கு அவர்களை தடுத்தார். அப்படின்னு சொன்னால் மூன்றாவதாக தடுப்பவர். இந்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் தடுப்பவர். தேவையற்ற இடங்களுக்கு செல்லாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறவர். பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறவர். எங்கே நாம் போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு நம்மை வழிநடத்துகிறவர். பிரியமானவர்களே, தேவையற்ற இடங்களுக்கு போகாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், நல்லா கவனித்து பாருங்கள், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நான்காவதாக அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன், தந்தை மைந்தன் இரு தன்மைகளையும் கொண்டவராக இவர்களிலிருந்து புறப்பட்டவராய் இருந்தபடினாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உதவி செய்கிறவர், இரண்டாவதாக மன்றாடுகிறவர், தேவையற்ற இடங்களுக்கு செல்லாமல் தடுக்கின்றவர். பிரியமானவர்களே, நான்காவது தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே அநேக காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர். அப்படி என்று சொன்னால் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏற்கனவே நான் சொன்னேன், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவர். பிரியமானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருக்கிறேன், தவறுகளை சுட்டி காட்டுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். நீதியை குறித்து பிரசங்கிக்கிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மையும் செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திருப்பணிக்கு ஆயத்தம் செய்து நம்மை அனுப்பும்படியாகவும், இரண்டாவதாக திருப்பணிக்கு நம்மோடு கூட துணை நிற்கும்படியாக, மூன்றாவது இறை சித்தத்தை செயல்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவ ஞாயிறிலே இந்த திரியேக கடவுளை குறித்து சிந்திக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், பிதாவாகிய கடவுள் வல்ல செயல்களின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். குமாரனாகிய கடவுள் விடுதலை அளிக்கிறவராக செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் வழிகாட்டுபவராக, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செயல்படுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக வழிகாட்டுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னார், அவர் வழிகாட்டுகிறவர். மறுபடியும் சொல்லுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய கடவுள் வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்படுகிறவர். குமாரனாகிய கடவுள் விடுதலை அளிக்கிறவர். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் வழிகாட்டுகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் நிறைவாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பிதாவாகிய கடவுள் செய்த பணியை குமாரனாகிய கடவுள் செயல்படுத்தினார். மகன் விட்டு சென்ற பணியை, குமாரன் விட்டு சென்ற பணியை தூய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நிறைவு செய்கிறார். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நிறைவு செய்கிற அந்த பணியை நீங்களும் நானும் இந்த திரியேக தேவனை போற்றுகின்ற வழிபடுகின்ற இந்த நாளிலே அவர்கள் செய்ய நினைத்த அந்த பணியை நீங்களும் நானும் தொடர்ந்து செயல்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த திரியேக கடவுளை குறித்து நாங்கள் சிந்திக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. பிதாவாகிய கடவுள் வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்பட்டார். குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்திலே விடுதலை அளித்தார். இன்றைக்கும் விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பரிசுத்த ஆகிய கடவுள் வழிநடத்துகிறார், வழிகாட்டுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையாகிய கடவுள் ஆண்டவரே செய்த பணியை மகன் செயலாற்றுவது போல, மகன் விட்டு சென்ற பணியை தூய ஆவியானவர் நிறைவேற்றுவது போல நாங்களும் ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுமப்பா. இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும்.
தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இதை உணர்ந்து ஆண்டவரே, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலே நீங்கள் அறிக்கிறீர்களே போல, பிதாவாகிய கடவுளை ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த கடவுளை விசுவாசிக்கிறோம். பொந்து பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு ஆண்டவரே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த அந்த குமாரனாகிய கடவுளை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிற வண்ணமாக இன்றைக்கும் ஆண்டவரே அந்த திரியேக கடவுளை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும். உம்முடைய வல்ல செயல்களின் மூலமாக வெளிப்படும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு குமாரனாக இருந்து விடுதலை செய்யும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், மேலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இருக்கிற இடத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் படைப்போம். அந்த திருத்துவ தேவனை நாம் நினைவு கூற வண்ணமாக நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 5வது பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் என்கிற பாடலை பாடுவோம். இருக்கிற இடத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக நாம் அர்ப்பணம் செய்வோம். സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവ സൃഷ്ടികരേ നമസ്കാരം, തരൈക്കടൽ ഉയിർവാൻ സകലമും പடைத்த ദയാപര പിതാവേ நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். തിരുവവതാരാ நமஸ்காரம், ஜகத்து ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடல் உயிரடைந்தோங்க கருவியில் மாட்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடல் உயிரடைந்தோங்க கருவியில் மாட்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசக்குருவே நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், அதை ஆசீர்வதியும் அப்பா. உடைய வாழ்க்கை ஆண்டவரே கண்ணீர் நிறைந்ததா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கையை அங்கீகரித்து
ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர், அந்த ரெட்டிப்பான நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உடைந்து போய் இருக்கிற பிள்ளைகளை தேற்றுங்கப்பா. தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே அரசாங்கத்திலே இருக்கிற தலைவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுங்கப்பா. அடைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்க உதவி செய்யுங்கப்பா. நிச்சயமாகவே ஆண்டவரை திறக்கப்பட்டு உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் தயவாய் மன்னிங்கப்பா. திருத்துவ தெய்வமாகிய நீர் எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வேதனைகளை உண்டாக்குகின்ற வழியை ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் நித்திய வழியிலே எங்களை நடத்துங்கப்பா. உடைய ஆலயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு செவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுமரட்சக மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நம்முடைய பாமாலை பாடல் புத்தகத்தில் 142வது பாடல், பிதாவே மா தயாபரரே என்கிற பாடலிலே முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நிறைவு பாடலாக யாவரும் சேர்ந்து பாடுவோம். பிதாவே மாதயாபரா ரட்சிப்பினாதிகாரனா சிம்மாசனமுன் தாழுவே அன்பாக மன்னிப்பியுமே. பிதா குமாரனாவியே திரியேகரான சுவாமியே சிம்மாசனமுன் தாழுவே அன்பருள் ஜீவன் ஈயோமே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.